வீட்டில் நிறைய வாழைப்பழம் இருந்துச்சு, நல்லா பழுத்து போயிருந்துச்சு. சரி ஏதாச்சும் கேக் பேக் பண்ணலாம், பனானா கேக் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் ரெசிபி பார்த்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ வந்து மஃபின் ரெடி பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ மஃபினும் ரெடி பண்ணிக்கிட்டேன். எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஃபஜ்ஜியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. செம்ம சாஃப்டாக இருந்துச்சு. மேலே சாக்கோ சிப்ஸும் போட்டிருந்தேன், உள்ளியும் கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் தென் ஃபைசின் ரொம்ப நாளாக குக்கீஸ் கேட்டிருந்தார். அவருக்கு வந்து சாக்கோ ஃபீல்டு குக்கீஸ் வந்து ரெடி பண்ணேன். இதுவுமே ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஃபஜ்ஜியாக இருக்கும். ரெசிபி வேணும்னா கீழே கமெண்ட்ஸ் ரெசிபின்னு ஷேர் பண்ணுங்கள், ஃபியூச்சர் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். அண்ட் பனானா கேக்குமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதோட ஸ்பெஷல் என்னன்னாக்கா நோ மைதா நோ சுகர். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வீட்டில் பண்ணது, சுகரே ஆட் பண்ணல. நம்ம சாப்பிடும் போது சாக்லேட்டில் கிடைக்கிற சுகரே பேலன்ஸ்டாக இருக்கும் அதோட ஸ்வீட்னஸ். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் குக்கீஸும் இங்கே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதையும் வந்து கட் பண்ணுறேன். உள்ளேயுமே நிறைய சாக்லேட்டியாக, வெளியும் சாக்கோ சிப்ஸ் போட்டு நல்லா இருந்துச்சு. ஸோ அதையும் ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. அண்ட் இந்த கேக்கு, இந்த மஃபின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி 3 to 4 days கூட சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.